ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த தடியடியில போலீஸ்காரங்க நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யார் யாரு அப்படிங்கிற விசாரணையில இறங்கியிருக்காங்களாம். ஸோ இதுக்காக அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஞ்சி அப்படிங்கிற மாநிலத்துல ஜேபிஎஸ்சி ஜேஎஸ்எஸ்சி இந்த தேர்வர்களுக்கு மத்தியில் நடந்த இந்த கலவரத்துல தான் இந்த தேர்வர்களுக்கு இந்த எக்ஸாம்ல நடந்த சட்டமன்ற முற்றுகை போராட்டத்துல இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸ்காரங்க தண்ணிய போராட்டக்காரர்கள் மேல பீச்சி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணீர் புகை குண்டுகளும் அங்க வீசப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம அங்க நடந்த போராட்டத்துல எல்லார் மேலேயும் தடியடி நடத்தி அவங்க எல்லாரையும் கலைச்சிருக்காங்க காவல்துறையினர். இந்த போராட்டத்துல போராட்டக்காரர்களுக்கு தான் அடிபட்டது அப்படின்னு பார்த்தா காவலர்களுக்கும் பயங்கர காயம் அடைஞ்சிருக்கு. இதுல 14 பேர் பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. யாருனால இந்த காவல்துறையினர் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம் ஜார்க்கண்ட்ல. போராட்டத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னு போவாங்கன்னு பார்த்தா சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி போலீஸை தாக்கினவங்களை கண்டுபிடிக்க இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கொந்தளிச்சிருக்காங்க.